இழந்து போன தரிசனம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். யோவான் 20:26. இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட பின்பு சீஷர்கள் ரோமருக்கும் யூதருக்கும் பரிசேயருக்கும் மிகவும் பயந்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களை சந்திக்க வந்தபோது கதவுகள் ஜன்னல்கள் பூட்டப்பட்டிருந்தன. அப்பொழுது இயேசு அவர்களுக்கு தரிசனமாகி, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தினார், திடப்படுத்தினார். சீஷர்கள் எல்லோரும் அவரை கண்டு மிகவும் மனமகிழ்ந்தார்கள். ஆனால் இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனான திதிமு எனப்பட்ட தோமா அவர்களுடனே கூட இருக்கவில்லை. எல்லா சீஷர்களும் தாங்கள் இயேசுவை கண்டதையும் அவரோடு பேசி மகிழ்ந்ததையும் தோமாவிடம் சொன்னார்கள். அதற்கு தோமா, அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்றான். யோவான் 20:25. அது முதற்கொண்டு அப்போஸ்தலனாகிய தோமா எல்லா சீஷர்களோடும் இணைந்தே இருந்திருக்க கூடும். 8 நாளைக்கு பின்பு கர்த்தர் தோமாவுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுத்து சீஷர்கள் மத்தியிலே தரிசனமானார். அவர் நேராக தோமாவிடம் வந்து, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமாவிற்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். யோவான் 20:27-28. தோமா என்றார் இந்தியா என்று கூட சொல்லலாம். முதல் முறையாக கர்த்தர் சீஷர்களுக்கு தரிசனமான போது அங்கே இந்தியா என்ற தேசம் இருக்கவில்லை. இந்திய பிரதிநிதி யாரும் காணப்படவில்லை. அந்த நேரம் இந்தியா எங்கே போயிருந்ததோ தெரியவில்லை. இந்தியா அறியாமைக்குள்ளும் இருளுக்குள்ளும் போய்விடக்கூடாதே, மூட நம்பிக்கைக்குள்ளும் ஜாதி பிரிவுகளுக்குள்ளும் அமிழ்ந்துவிடக்கூடாதே என்பதற்காகவே கர்த்தர் தோமாவுக்கு 2ஆம் முறை தரிசனமானார். இந்தியாவை ஆண்டவர் நேசிக்கிறார். ஒருவேளை 2ஆம் முறை தரிசனமாகாமல் இருந்தால் அவர் இந்தியாவுக்கு வந்திருக்க மாட்டார். தோமா இந்தியாவுக்கென்று தன்னை அர்ப்பணித்து சென்னையில் உள்ள பரங்கிமலையிலே இரத்த சாட்சியாய் மரித்திருக்கவும் மாட்டார். அந்த தரிசனத்தால் தோமா இந்தியாவுக்கு வந்து வட இந்தியாவில் கங்கை நதி கரையிலே நீராடிக் கொண்டிருந்த பிராமணர்களை சந்தித்தார். பூசாரிகளை கண்டார். தவம் இருக்கிற முனிவர்களை கண்டார். அவர்களை கர்த்தரண்டை வழிநடத்தினார். முதல் தரிசனத்தை இழந்த தோமாவுக்கு கர்த்தர் 2ஆம் முறை தரிசனமானார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை தரிசிக்கும் வாக்கியத்துக்காக காத்திருங்கள். நிச்சயமாய் உங்களுக்கும் தரிசனமாவார். உங்களை பலப்படுத்துவார், திடப்படுத்துவார்.